Assalamualaikum all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ steamed chicken momos. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்மளுடைய steamed chicken momos பண்றதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First 250 grams 1/4 kilo boneless chicken எடுத்துர்க்கேன். Then 2 cups of maida மாவு. Then வந்து oil, soya sauce 1 spoon, vinegar, அப்புறம் வந்து ginger garlic paste, baking powder, salt, pepper and நல்லா chopped onions 1 cup, then coriander leaves 1 cup எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய boneless chicken நம்ம எடுத்துருக்கோம்ல அதை நல்லா தின்னா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். ஓகே, ரொம்ப பேஸ்ட் இல்லை, மீடியம் கன்சிஸ்டன்சியில் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து சிக்கனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம நார்மலாக வந்து சப்பாத்திக்கு இல்லை ரோட்டிக்கெலாம் வந்து ஆட்டா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 spoon ஆஃப் சால்ட், தென் வந்து 1 spoon ஆஃப் பேக்கிங் பவுடர், தென் 2 spoons ஆஃப் ஆயில். ஸோ வந்து இதை நம்ம லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா மாவை நீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ரவுண்டாக நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இதை மாதிரி வந்து நல்லா ரவுண்டாக சாஃப்டாக வந்து நான் நீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து அது வரைக்கும் நம்மளுடைய சிக்கன் மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சிக்கனுடைய பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை கேபேஜ், கேரட்ஸ் எது வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் இதில் 1 spoon ஆஃப் ஆனியன் சாஃப்டாக வரதுக்கு, 1 spoon of oil, then 1/2 spoon of ginger garlic paste, 1/2 spoon of pepper powder, salt வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி நான் வந்து 1/2 spoon ஆட் பண்ணிக்கிறேன். then vinegar 1 spoon, அப்புறம் சோயா சாஸ் 1 spoon. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டஃபிங் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் லைட்டாக ஆட்டா போட்டுக்கிறேன். ஸோ சாஃப்டாக வரும். தென் நம்மளுடைய இதில் 2 halves நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதை வந்து நல்லா மெலிசாக பிளேட் மாதிரி ஃபுல்லாக நான் விரிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நல்லா வந்து இதை ஈக்குவல் ஷேப்ஸில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க, எல்லா சைட்ஸ்லையும் தின்னாக. ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஏதாவது ரவுண்ட் ஷேப்ஸில் ஏதாவது நம்மளுக்கு பண்ணணும் மோமோஸ்க்காக. ஸோ தட் நான் ரவுண்ட் கட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா ரவுண்டாக பண்ணிட்டேன். ஸோ தட் அது நல்லா நீட்டாக ஃபுல்லாக வந்துடும்.
ஸோ ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இதை வந்து நான் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, தட்டு மாதிரி இருக்குது க்யூட்டாக. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃபுல் சூப்பராக ரவுண்டாக ஸ்மால் பிளேட்ஸ் மாதிரி நம்மளுடைய மோமோஸ்க்கான பிளேட் ஷீட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை நம்ம ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் எடுத்தாச்சு ஸ்டஃபிங்க்கு. தென் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வச்சாச்சு. மிடில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். தென் நான் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ், சைட் பண்ணி ஒரு ப்ரெஸ், இதை மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தெரியுதா இதை மாதிரி. ஸோ பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டு இப்படி மேலே வந்து இப்படி கொண்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இங்கே ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப்ஸ் இருக்குது. ஸோ ரவுண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொன்று கூட பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே டன். கொண்ட மாதிரி இப்படி மூடிடுங்க. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்ட் மோமோஸ். நம்மளுடைய மோமோஸ்லாம் சூப்பராக ரவுண்டாக அதோடைய ஷேப்பில் ரெடி ஆகிருக்கு. இப்போ வாங்க நம்ம இதை ஸ்டீம் பண்ணலாம். ஒரு இட்லி குண்டான் மாதிரி வச்சு நான் அதில் கொஞ்சம் பேஸ் மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜல்லட், அதாவது கீழே ஓட்டை இருக்க மாதிரி ஒரு ஜல்லட் எடுத்து ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்மளுடைய மோமோஸ் நான் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா வேகட்டும். தென் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நான் வந்து நம்மளுடைய மோமோஸ் வந்து வச்சாச்சு. தென் இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆர் 15 to 20 மோமோஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டா எப்படிங்க, மோமோஸில் சட்னியும் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து சும்மா ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 4 சைட்ஸும். ஸோ இதுலேயும் வந்து இதில் ஹெட்ஸ்லாம் வந்து நான் எடுத்துடுறேன். ஆல்சோ வந்து இந்த டொமேட்டோவில் வந்து மேலே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 4 சைட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். சைட் பை சைட் நம்ம மோமோஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நம்மளுடைய டொமேட்டோஸ் தென் இதெல்லாம் வந்து வாட்டரில் போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாருங்கள் நம்ம டொமேட்டோஸும் வந்து அதிலே பீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே சைடில் மோமோஸும் வந்து நல்லா குக்கிங் ஸ்டேஜில். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மோமோஸ். பேஸ் கூட சூப்பராக இருக்குது. இப்போ நான் இவங்க எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இதில் நம்ம ஃப்ரை மோமோஸும் பண்ணலாம். இது வந்து ஸ்டீம்டு, என்ன வெரைட்டி மோமோஸ்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. தென் இதை மிக்சியில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இதை வந்து ஜாரில் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் போட்டுக்கிறேன்.
தென் இதில் நல்லா சாப் பண்ண ஜிஞ்சர், தென் கார்லிக்ஸ். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் நம்மளுடைய தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். Then 1 spoon of vinegar. Okay. Then idhula half spoons of salt, 2 spoons of sugar. ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ 2 spoons of sugar. அவ்வளோதான். ஒரு 2 minutes இதை நல்லா நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணால் நம்மளுடைய மோமோ சட்னிஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஃபைனலி நம்ம சூப்பரான மோமோஸ் டேஸ்டியாக ஸ்டீமாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய எம்மி மோமோஸ் டெலிஷியஸாக ரெடி ஆகிருக்கு வித் மோமோ சட்னியோடைய. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.